எத்தனை நாடக காதல் வந்து கோயம்புத்தூர் நடந்துச்சு? இவனை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இவனுக்கு பத்திரிக்கை படிக்கிற பழக்கமே கிடையாது. எத்தனை நாடக காதல் நடந்துச்சு? இவன் எந்த கதையை வச்சு அவன் படம் எடுத்தான்? அதான் அவனால் சொல்ல முடியுமா முதல்ல ரஞ்சித்னால? அவன் என்ன சொல்ல வரான்? அந்த படத்தை டயலாக் நீங்களே சொன்னீங்க. இப்போ பொண்ணுகள் எல்லாமே வந்து ஒரு தப்பான இதுக்கு தான் போறாங்க அப்படிங்கிறத அவன் சொல்ல வர்றான். ஏன்டா உன் ரோட்டு பொண்ணை நீ இவ்வளோ கேவலமா பேசுறேன், உனக்கு அருகதி இருக்கான்னு கேட்குறேன். நான் நேரடியாக அவனை பார்த்து கேட்குறேன், ஏன்டா உன் ரோட்டு பொண்ணுகளையே இப்படி அசிங்கமா படத்தில் பேசி வைக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு உயிரை செருப்போடையும் ஒரு வண்டியோட சேர்த்து வச்சு பேசுறது, இதை விட ஒரு மனுஷன் இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு பாக்குறீங்க? ஒரு செருப்பு ஒரு பொண்ணு ஒன்னான்னு கேட்குறேன் நான். ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குது, நீ அதை எப்படி செருப்பு திருநோட ஒப்பிடுறேன்னு நான் கேட்குறேன் நான். உனக்கு அடிப்படையில் ஏதாவது சென்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அடிப்படையில் அறிவு, அந்த அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட கிடையாதுங்க அவனுக்கு. அதனால தான் வந்து செருப்பு கூட ஒரு பொண்ணை கம்பேர் பண்ணுறான். இந்த நாடக காதல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவில் இவனுக்கு பண்ணுறான்னு பார்த்தீங்களா, இவனுக்கு சினிமாவில் ஃபேமஸ் ஆகணும், இவனுக்கு 2 காசு சம்பாதிக்கணும், பாப்புலாரிட்டி வாங்கணும், இவனுக்கு பின்னாடி ஒரு சாதி அணி தட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு பண்ணுற அயோக்கியத்தனம் தான் அந்த சினிமா. மாட்டுக்கறி சாப்பிட்றது வந்து சாதியோட ஒப்பிட்டு, மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு அறிவு இருக்காது, மாட்டுக்கறி சாப்பிட்றவன் வந்து இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு இவனுக்கு ஒரு விஷயத்தை கிளப்பிட்டு இருக்கானுங்க. உலகம் முழுக்க எல்லாரும் மாட்டுக்கறி தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் ஐரோப்பா, அமெரிக்கா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இந்த மைக் வச்சிருக்கிறோம், நம்ம போட்டுக்கு டிஷர்ட் இருக்குது, நம்ம கேமரா இருக்குது, லைட் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு இந்தியனா? இதெல்லாம் ஐரோப்பாக்காரன், அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சான். அவன் தான் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான். பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கவுண்டம்பாளையம் இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அதாவது இந்த கவுண்டம்பாளையங்கிற பேரை முதல்ல எதுக்கு வச்சுக்கிறான்? இந்த படத்துக்கு கவுண்டம்பாளையம்னு பேர் வைக்கிறதே வந்து நான் எப்படி பார்க்குறேங்கன்னா, இதில் ஏதோ பெரிய அரசியல் இருக்குது, இது ஏதோ கோயம்புத்தூரை வந்து மையமாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதி மையமாக வச்சு ஏதோ படமாக தான் நான் பார்க்குறேன். முதல்ல இவனுக்கு யாருக்கு முதல்ல இந்த கவுண்டம்பாளையம்னு பேர் வைக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது? இல்லை, அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர், அதனால கூட அப்படி வச்சிருக்கலாம். அவர் சமூகம்னா இப்போ கோயம்புத்தூர் முழுக்க, கவுண்டம்பாளையத்தில் முழுக்க வந்து அவர் சமூகம் தான் வாழுதானே. பலப்பட்ட சமூகம் வாழ்ந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அவர் குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா சமூகமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊரும் நல்லா தான் இருக்குது, நல்ல பொருளாதார வளர்ச்சி இருந்துருக்கு. ஆனால் அதை விட்டுவிட்டு இவங்க புதுசாக ஒரு படத்தை கொண்டு வந்து இது வந்து அங்கே வந்து சாதி ஏதோ தினம் ஒரு நாடக காதல் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த நாடக காதல் அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து இவனுக்கு படத்தில் எந்த சான்ஸும் கிடைக்கல. சீரியல் நடிச்சிட்டு இருக்கான். ஏதாவது படத்தை சான்ஸ் வாங்கிக்கணும், ஏதாவது படத்தில் போய் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற, தன்னை வந்து 4 பேர் திரும்பி பார்க்கணும், தனக்கு சினிமாவில் ஏதாவது நல்ல சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சாதியை எடுத்து வச்சு படம் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து இந்த நேரத்தில் படம் சாதி பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிறதுங்கிறது யதார்த்தமான உண்மை தான், அதை நான் இல்லைன்னு சொல்லிங்க வச்சுங்களேன். ஆனால் இது மாதிரியான ஆளுங்க இந்த நாடக காதல்னு வருஷத்துக்கு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரானுங்க. இவனுங்கெல்லாம் எவ்வளோ நாள் எங்கே இருந்தானுன்னே தெரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எத்தனை நாடக காதல் வந்து கோயம்புத்தூர் நடந்துச்சு? இவனை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இவனுக்கு பத்திரிக்கை படிக்கிற பழக்கமே கிடையாது. எத்தனை நாடக காதல் நடந்துச்சு? இவன் எந்த கதையை வச்சு அவன் படம் எடுத்தான்? அதான் அவனால் சொல்ல முடியுமா முதல்ல ரஞ்சித்னால? இல்லை, பெண் பிள்ளைங்க நலனை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த படம், யார் எந்த ஒரு சாதி ஒன்பத்தையும் நமக்கு குறிப்பிட்டு எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, நானும் அத்தனுங்க கேட்குறேன். இவன் வந்து பொண்ணு பிள்ளைங்க நலனை வச்சு தான் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறான். எந்த பொண்ணு பிள்ளைங்க நலனை வச்சு இப்படி படம் எடுத்துருக்கேன் கேட்குறேன். நீ படத்தில் ஒரு கதைன்னு சொல்கிறியல்ல, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, காதல் பண்ணி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பொண்ணமாக்கி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நீ சொல்கிறியல்ல, எங்கே நடந்துச்சு? நீ ஆதாரத்தை காமி பார்க்கலாம். அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவனை இந்த நாடக காதல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவில் இவனுக்கு பண்ணுறான்னு பார்த்தீங்களா, இவனுக்கு சினிமாவில் ஃபேமஸ் ஆகணும், இவனுக்கு 2 காசு சம்பாதிக்கணும், பாப்புலாரிட்டி வாங்கணும், இவனுக்கு பின்னாடி ஒரு சாதி அணி தட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு பண்ணுற அயோக்கியத்தனம் தான் அந்த சினிமா. இவனுக்கு வந்து கதையே இல்லை. இவனுக்கு சினிமா எடுக்க தெரியாதுங்க. முதல்ல இந்த நாடக காதல் வச்சு படம் எடுத்து தெரியாதுன்னு பார்த்தீங்களா, ஒரு 2-3 பேர். இவனுக்கு முதல்ல சினிமா எடுக்க தெரியாது. தனக்கு பின்னாடி ஒரு சாதி சமூகத்தை வந்து கூப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, இவனுக்கு வந்து இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி படம் எடுத்துக்கிறானுங்க. நீங்கள் வந்து பொண்ணு பிள்ளையை காப்பாற்றுறதுன்னு சொல்கிறான்ல, எந்த பொண்ணு பிள்ளையை காப்பாற்ற போகிறேன்? எந்த பத்திரிகையில் வந்துருக்கு காமிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே கிடையாதுங்க. இந்த படம் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, இவனை ஒரு ஜாதியாக அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இவனுக்கு ஒரு படத்தில் வந்து சினிமாவில் வந்து நான் வந்து இயக்குனர் அப்படின்னு இவன் சொல்லிக்கிறதுக்காக பண்ணுறான். இவன் வந்து உண்மையிலே நல்ல ஆளாக இருந்தால் ஒரு நல்ல படம் எடுத்துருப்பான்ல இது வரைக்கும். இவனுக்கு வயசான 50 வயசு 60 வயசு இருக்குமா? இந்த 50-60 வயசுல இவன் எத்தனை படம் எடுத்துட்டான்? எந்த படம் நல்ல படம்? எந்த சமூக அக்கறையான படம் எடுத்து போட்டாவன்? ஏதாவது ஒரு படம் எடுத்துருக்கானான்னு கேட்குறேன் நான். ஒரு படம் எடுத்து கிடையாது.
இவன் திடீர்னு இன்னைக்கு நான் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான்னு என்ன அர்த்தம்? எவனோ ஒருத்தன் காசு கொடுத்துருப்பான், நான் வந்து இயக்குனராக காமிச்சுக்கணும் சினிமாவில் அப்படிங்கிறக்காக அவன் பண்ணுறான். மற்றபடி இவனுக்கெல்லாம் வந்து இவன் இந்த கலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவனுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. இல்லை, அந்த படத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வசனம் ஒன்று இருக்குது. நிலத்தில் மட்டும் விவசாயம் பண்ணுறோம் ஆம்பளை கிடையாது, பொன் பிள்ளை வயிற்றுல விவசாயம் பண்ணுறோம் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய வசனத்தை வச்சிருக்காரு. இந்த வசனம் குறித்து உங்கள் பேச்சு என்ன? இப்போ நாடக காதல் பண்ணுறவங்க மட்டும் அந்த உடல் சார்ந்து தான் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனம் வச்சு கதை அவனை செருப்பில் அடிக்கணுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்டா கோயம்புத்தூர் திருப்பூர் பொண்ணுகளை நீ இவ்வளோ கேவலமாக பேசுகிற? நீங்கள் ஒரு பொண்ணுகள் அவன் என்ன சொல்ல வரான்? அந்த படத்தை டயலாக் நீங்களே சொன்னீங்க. இப்போ அந்த டயலாக் என்ன சொல்ல வர்றான்? பொண்ணுகள் எல்லாமே வந்து ஒரு தப்பான இதுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறத அவன் சொல்ல வர்றான். ஏன்டா உன் ரோட்டு பொண்ணை நீ இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன், உனக்கு அருகதி இருக்கான்னு கேட்குறேன். நான் நேரடியாக அவனை பார்த்து கேட்குறேன், ஏன்டா உன் ரோட்டு பொண்ணுகளையே இப்படி அசிங்கமாக படத்தில் பேசி வைக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? இது ரொம்ப மோசமான டயலாக். எனக்கு இப்போ கோயம்புத்தூர் மாதிரியான இடத்த எடுத்துங்க, எத்தனை காலேஜ் இருக்குது, எவ்வளோ படித்தவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ வேலை வாய்ப்பு அங்கே இருக்குது. எனக்கு வடநாட்டிலேருந்து மொத்தமாக கோயம்புத்தூர் திருப்பூர் தாங்க வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க வேலை வாய்ப்புக்கு. அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. நல்ல ஊருங்க, நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. அங்கே சாதி பிரச்சனை இருக்கா? சாதி பிரச்சனை இருக்குது. சாதி முரண்பாடு இருக்கா? இருக்குது. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் நீ பேசுறது என்ன? பொண்ணு பிள்ளைகளை வந்து ஏமாற்றி அவங்களோட வந்து உறவு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணி சொத்தை அபகரிக்கிறாங்க, பணத்துக்காக பண்ணுறாங்க. இப்படி தான் நான் படம் எடுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், உன் ரூட்டு பிள்ளைய நீ இவ்வளோ கேவலமாக டயலாகில் சித்திருப்பியான்னு கேட்குறேன் நான். இதை விட அசிங்க வேண்டாம்? கோயம்புத்தூர் மக்கள்லாம் அவனை போட்டு செருப்பில் அடிக்க வேண்டாம் இந்த டயலாக் வச்சதுக்காக இந்த டைரக்டரை? அடுத்து கேட்டது பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி பொண்ணுங்க மாட்டுக்கறி ருசி பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காலம் முழுக்க நம்ம காலடியில் கிடப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தார சார்ந்த ஒரு அந்த டைலாக் வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறதா இருக்குது? உண்மையிலேயே பொண்ணுங்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்டா அந்த காலுக்கு அடியில் தான் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நினைக்கிறாங்களா? அதாவதுங்க, இந்த மாட்டுக்கறி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனை. மாட்டுக்கறி சாப்பிட்றது தப்பு கிடையாது. மாட்டுக்கறி சாப்பிட்றது அவங்களோட உரிமை, யார் வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த பாஜகக்காரன் வந்தோடனே, இந்த ஆர்எஸ்எஸ்காரன் வந்தோடனே மாட்டுக்கறி திங்கக்கூடாதுன்னு அவன் ஒரு சட்டம் கொண்டு வந்தான். அது சட்டம் கொண்டு வர மாதிரி சில வேலைகளை செஞ்சானுங்க. அதுக்கு பிறகு அது பிரச்சனையாக மாறிச்சு. ஊரில் மாட்டுக்கறி சாப்பிடாத இருந்த எல்லாருமே இந்த பாஜகக்காரன் பண்ணதுக்கு பிறகு தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றது வந்து சாதியோட ஒப்பிட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு அறிவு இருக்காது, மாட்டுக்கறி சாப்பிட்றவன் வந்து இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு இவனுக்கு ஒரு விஷயத்தை கிளப்பிட்டு இருக்கானுங்க. உலகம் முழுக்க எல்லாரும் மாட்டுக்கறி தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் ஐரோப்பா, அமெரிக்கா, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த மைக் வச்சுருக்கிறோம், நம்ம போட்டுக்க டிஷர்ட் இருக்குது, நம்ம கேமரா இருக்குது, லைட் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு இந்தியனா? இதெல்லாம் ஐரோப்பாக்காரன் அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சான். அவன் தான் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான். மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கும் இதுக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. இவன் மாட்டுக்கறியை வந்து தலித் மக்கள் மட்டும்தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறதுல இவன் வந்து இப்படி ஒரு டயலாக் வச்சுருக்கான். மாட்டுக்கறி எல்லாரும் சாப்பிட்லாம். மாட்டுக்கறி வந்து மாட்டுக்கறி சுவையான விஷயம்தான், அது இல்லாமலாம் இல்லை. இவன் வந்து இது இந்த டயலாக் எதுக்கு வைக்கிறான் அப்படின்னா, இதை தலித்துக்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய உணவு, இதை வந்து இந்த ஒரு பொண்ணுகள்லாம் ருசி பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நான் கேட்குறேன், உண்மையிலேயே மாட்டுக்கறி ருசி பார்த்து எல்லாம் சாப்பிடலாம் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. காலங்காலமாக ஒரு காலத்தில் மாட்டுக்கறி எல்லாரும் சாப்பிட்டது தான். நீங்கள் வந்து கடந்த கால வரலாறுலாம் எடுத்து பாருங்கள், எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க தான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சாப்பிடாம விட்டு அது இப்போ இருக்குது. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாரும் தலித்து, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரெண்டாம் தர குடிமக்கள் அப்படின்னு இவன் படத்தில் அவன் சொல்ல வர்றான். அதனால் நீங்கள் சாப்பிடாதீங்க. அதாவது வலுக்கட்டாயமாக தலித் சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து மாட்டுக்கறி வந்து திணிக்கிற மாதிரி அவன்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் முழுக்க போய் அவன் விருப்பங்க, அவன் என்ன உணவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒருத்தன் இந்த உணவு சாப்பிடாதுன்னு சொல்கிறது மிகப்பெரிய குற்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டமெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்ல கிடையாது. யார் வேணாலும் எதை வேணாலும் சாப்பிடலாம். அதே மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்றது ஒன்றும் குத்தமெல்லாம் கிடையாது. மாட்டுக்கறி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தான். பல நோய்களுக்கு இன்றைக்கி மாட்டுக்கறி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து இந்த படத்தில் வந்து இந்த டயலாக் வந்து தலித்துக்களை கொச்சைப்படுத்துறதுக்காக வச்சுருக்கானுங்க. சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் பேசும்போது, ஆணைகள் என்பது வன்முறை அல்ல, பெட்ரோலின் அக்கறை அப்படின்னு ஒரு செருப்போடையும் ஒரு வண்டியோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு, சேர்த்து வச்சு பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவதுங்க, அந்த உண்மையிலேயே அவர் வந்து ஆணவ கொலை ஆதரிக்கிறாரா? இல்லை, இந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு செருப்பு காணாமல் போனால் ஐயோ நம்ம பதறோம், அது மாதிரி தான் ஒரு பொண்ணை காணாமல் போனால் பதறணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த நாடக காதல் பொண்ணை அபகரித்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல வராருங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், செருப்பு திருடிட்டான் ஒருத்தன் அப்படிங்கிறது வேறங்க. ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான், இது வேற. இது ரெண்டும் வேற. இதை புரிஞ்சுக்க கூட அறிவு கூடவா அவங்களுக்கு கிடையாது? ஒரு உயிரை செருப்போடையும் ஒரு வண்டியோட சேர்த்து வச்சு பேசுறது, இதை விட ஒரு மனுஷன் இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு பார்க்குறீங்க? ஒரு செருப்பும் ஒரு பொண்ணும் ஒன்னான்னு கேட்குறேன் நான். ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குது, நீ அதை எப்படி செருப்பு திருடினோட ஒப்பிடுறேன்னு நான் கேட்குறேன் நான். உனக்கு அடிப்படையில் ஏதாவது சென்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அடிப்படையில் அறிவு, அந்த அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட கிடையாதுங்க அவனுக்கு. அதனால தான் வந்து செருப்பு கூட ஒரு பொண்ணை கம்பேர் பண்ணுறான். நீங்கள்
பல இடத்துல காதல் நடக்குதுங்க, நடக்காமலாம் இல்லை. எல்லா ஜாதிக்குள்ளேயும் காதல் கல்யாணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த 10-20 வருஷமாக நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நடக்கணும். எல்லாரும் காதல் கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. நீங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சி தானுங்க லவ் பண்ணுவான். அப்படி பிடிச்சி லவ் பண்ணுற பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா தான் காப்பாற்றுவான், விட்டுலாம் ஓடிட மாட்டான். பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். அது எல்லா வீட்லேயும் வரும். நீங்கள் பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை வர விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கலப்பு திருமணம் பண்ணாலே சண்டை வந்துடும், பிரிஞ்சிருவாங்க, ஏமாத்திரக்கா கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஆபத்தானது, பொய்யானது. அதை தான் அவன் செய்கிறான். இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, செருப்பை திருடுறவங்க ஏன் சொல்கிறான் அப்படின்னா, பொண்ணை திருடிட்டு போகிறாங்க அப்படிங்கிறான். அது பொய்யுங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் கம்பை சேர்த்து வச்சு பேசுகிறாரு. ஆமாம், உண்மையிலேயே கலப்பு திருமணம் இங்கே நடக்குது அப்படிங்கிறது பசங்க பொண்ணுகளை விரும்பி தான் கட்டிக்கிறாங்க, பொண்ணுகளும் பசங்களை விரும்பி தான் கட்டிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கிறாங்க. இங்கே இல்லைனாலும் இந்த ஊரில் இருந்தால் தொந்தரவாக இருக்குது, சாதி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் நீங்கள் ஐரோப்பாவுக்கும் அங்கே இங்கேயும் போய் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பெங்களூர் போய் கூட நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ண பையன் எந்த பொண்ணையும் கையெல்லாம் விட்டது கிடையாது. அதே மாதிரி பொண்ணும் பையனை விட்டது கிடையாது. நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவன் வந்துங்க படமே எடுக்க தெரியல உனக்கு. பாருங்க, நீங்கள் சொல்கிறீங்க செருப்போட வந்து கம்பேர் பண்ணுறான்னு சொல்லி நான் அந்த வீடியோ பார்க்குறேன். செருப்போட வேணா கம்பேர் பண்ண, உங்கள் வீட்டு பொண்ணை தானே, உன் வீட்டு பொண்ணை நீ செருப்புங்கிறியா? இதை விட அசிங்கமான விஷயம் வேறு ஒன்றும் இருக்கா? அது மாதிரி இந்த ஆணவ கொலை, இந்த நாடக காதல், இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பொய். இதில் வந்து எந்த உண்மைத்தன்மையும் கிடையாது. இவன் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு படம் எடுக்கிற கதை இல்லை. ஏன்னா கதையெல்லாம் 4 கதை புஸ்தகத்தை வாங்கி படி. எக்கச்சக்கமான கதை எழுதி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல கதை படம் 10-15 நிமிஷமா உழைப்பு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்ச் பண்ணி தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இது என்ன வந்து சர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க? எத்தனையோ எழுத்தாளர் இருக்காங்க, நல்லா கதை ஓடிட்டு இருக்கு, எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நான் இங்கே வந்து இப்போ நீங்கள் துப்பாக்கி சூடு நடந்துச்சு இதில் தூத்துக்குடியில், அதை வச்சு ஒரு படம் எடு. முல்லை பெரியார் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அதை வச்சு அவனை படம் எடுக்க சொல்லுங்கள். ஈழத்தில் எவ்வளோ பெரிய கொலை நடந்துச்சுங்க, அதை வச்சு அவனை படம் எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எடுக்கிற தாண்டி இருக்குதான்னு கேட்குறேன் நான். எவ்வளவோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து நீ படம் எடுங்கிறேன். நீ அதையா வந்து கவுண்டம்பாளைன்னு பேர் வச்சு நீ கரெக்டாக வந்து ஆணவ கொலை, சாதிய கொலைன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பொம்பளை பிள்ளைகளை வந்து இப்படி அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, செருப்பு மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாமே வந்துங்க அவனுக்கு படம் எடுக்க தெரியல, கதை இல்லை, அவனுக்கு எந்த படத்தில் அறிவு கிடையாது. அதனால் பிழைக்கணும். சினிமாவில் இருக்கிற காலத்துக்கு அப்படியே ஒரு ஜாதி சங்கமாக சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஏதாவது 4 காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் அசிங்கப்படுத்துறானுங்க, எல்லா பொம்பளை பசங்களையும் அசிங்கப்படுத்துறானுங்க. இவ்வளோ தூரம் உங்களை தெள்ள தெளிவான கருத்துக்களை நேயர்களுக்காக பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.